इतवार के दिन में आपको सभी को स्वागत हम करते हैं प्रभु यीशु के नाम से। हम जरूर इकट्ठा हुए हैं यहाँ पे प्रभु के गुण को चर्चा करने के लिए, उसके अनुसार चलने के लिए, उसके निकटता में आने के लिए। ஆண்டவருடைய குணத்தை தியானிக்கும்படியாக இன்னொரு முறையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கூடி வர செய்திருக்கிறார். நாம் ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே போய் சேரும்படியாக हम लगातार की तरह जो है परमेश्वर के गुण को अध्ययन करते हैं और उसके निकटता में जाने के लिए हम जरूर कोशिश करते हैं। நாம் தொடர்ந்து தேவனுடைய குணங்களை தியானித்து அவருடைய சமூகத்துக்கு போவதற்காக நம்ம முயற்சி எடுத்து வருகிறோம். परमेश्वर को अगर नाम दिया जाए, बहुत सारे नाम से हम पुकारते हैं। தேவனை நாம் ஒரு பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று சொன்னால் अनेक பெயர்களை சொல்லி அவரை அழைக்க முடியும். और सारे नामों का अर्थ भी है। எல்லா பெயர்களுக்கும் ஒரு பெயர் அர்த்தமும் உண்டு. और उस अर्थ को समझते हुए, उसको जानकर उसको आराधना करने के लिए हम इकट्ठे होते हैं। அந்த பெயருடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு நாம் புரிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ऐसे महान मौका हमें मिला है, ऐसे कृपा हमें मिला है ताकि उसके बारे में हम समझें। इसलिए परमेश्वर के प्रति हम धन्यवादित रहने की आवश्यकता है। ஒரு பெரிய இப்படிப்பட்ட ஸ்லாக்கியமும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே நாம் தேவனுக்கு நன்றியும் துதியும் செலுத்த வேண்டும். आज भी जो है हम कुछ बातों को हम समझते हुए, बहुत सारी बातें हम जानते हैं, लेकिन हम उसको याद दिलाकर, हम उसको याद कर कर हम परमेश्वर के सन्मुख में जाने के लिए चाहते हैं। अनेक காரியங்களை நாம் அறிந்திருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தும்படியாய் திரும்ப ஒரு முறை சொல்லும்படியாய் நாம் இங்கே அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். हम जानते हैं कि परमेश्वर जो है प्रेमी है, दयालु है, कृपालु है करके हम जानते हैं। நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர் என்று சொல்லி उसके चलते उसने क्या क्या किया है हमारे जीवन में, ये भी हम जानते हैं। இது நிமித்தமாக அல்லது இந்த குணங்கள் நிமித்தமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றையும் கூட நாம் அறிந்திருக்கிறோம். लेकिन क्या आज की सुबह में ये प्रश्न उठता है कि हम लगातार इन बातों को जानकर अपने जीवन में लागू करते हैं, अपने जीवन में अपने कार्य को करते हैं करके? ஆனால் இப்படி ஒரு கேள்வி எழும்பக்கூடும், இந்த எல்லா காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து அல்லது அபியாசப்படுத்தி உணர்ந்து அல்லது நடைமுறைப்படுத்தி நாம் காரியங்களை செய்கிறோமா இல்லையா? कई बार जो है हम प्रभु के गुण को जानते तो जरूर है, उसके बारे में अध्ययन तो करते जरूर है, लेकिन उसके अनुसार चलने के लिए हम भूल जाते हैं। अनेक முறை தேவனுடைய குணங்களை நாம் தியானிக்கிறதோ அறிந்து கொள்கிறதோ கண்டிப்பாக அதை நாம் செய்கிறோம். ஆனால் அந்த குணங்களின் அடிப்படையிலே நாம் நடக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். क्योंकि बहुत साल पहले परमेश्वर ने जो हमारे लिए किया है उसको हम कैसे भूलें? ஏனென்றால் अनेक ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனாய கர்த்தர் நமக்கு செய்த அந்த காரியத்தை எப்படி நாம் மறக்க கூடும்? मैं आपको थोड़ा उस दिन में ले जाना चाहता हूं जब परमेश्वर ने हमारे लिए अपने महान कृपा दिखाकर जो है हमें बचाया था। நான் அந்த நாட்களிலே தேவன் செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி அல்லது அந்த நாளுக்கு உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அல்லது நமக்காக பாடுபட்டு நம்மை ரட்சித்தாரே. हम सब कोई जो है बचाए गए हैं, इसमें कोई शक की बात नहीं है। நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. हमारे पिछले जीवन कैसी थी करके अगर आप शायद जानते हैं कि नहीं जानते हैं, हमें जानने की जरूरत है। நம்முடைய கடந்த வாழ்வு, ஆண்டவரை அறிவதற்கு முன்பதான வாழ்வு, நாம் எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். अगर नहीं भी जानते हैं तो हमें जानने की आवश्यकता है। அல்லது நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதையும் கூட நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. उनमें से प्रभु हमें कैसे छुटकारा दिया, हमारा परमेश्वर महान कृपा से कैसे हमें बाहर निकाला करके हमें जानने की आवश्यकता है। அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து தேவனாய கர்த்தர் எப்படியாக நம்மை விடுவித்தார், மீட்புக்குள்ளாய் கொண்டு வந்தார் என்பதை நாம் கண்டிப்பாய் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. और इसमें कोई शक की बात नहीं है कि उसका महान कृपा, उसका महान दया, उसका महान प्रेम के चलते ही हम उससे बाहर निकल पाए हैं करके। இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய பெரிய தயவினாலே, பெரிய இரக்கத்தினாலே நாம் அந்த பழைய வாழ்க்கையில் உள்ள பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்பது. और आज सुबह भी हमारी प्रार्थना यही होनी चाहिए कि इसको हम कभी भी हम अंत तक भूले ना। நம்முடைய இன்றைய ஜெபமும் இப்படியா இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தில் ஒருபோதும் இந்த தேவன் தந்த ரட்சிப்பை அல்லது தேவன் தந்த மீட்பை நாம் மறந்து போகவே கூடாது என்று. और आज के सुबह के लिए भी जब मैं तैयार कर रहा था, இன்றைக்கு காலையே தியானத்துக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த போது परमेश्वर मुझे याद दिलाया, इसलिए मैं आपको भी याद दिलाने के लिए चाहता हूं। தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார், அதை நான் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். परमेश्वर हमसे बातचीत करने पाए। தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. आज के अध्ययन के लिए हम लोग निकालेंगे तीतुस की किताब। இன்றைய தியானத்துக்காக நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் தீத்துவுக்கு எழுதின நிருபம், तीतुस की किताब उसके 3 अध्याय
தீத்துக்களின் நிருபம் அதனுடைய 3வது அதிகாரத்திலே उसका 4 से लेकर 7 तक हम पढ़ेंगे। 4 முதல் 7 வரை நாம் வாசிக்க போகிறோம்। पर जब हमारे उद्धारकर्ता परमेश्वर की कृपा और मनुष्य पर उसका प्रेम प्रकट हुआ तो उसने हमारा उद्धार किया, और ये धर्म के कामों के कारण नहीं जो हमने आप किए, पर अपनी दया के अनुसार नए जन्म के स्नान और पवित्र आत्मा के हमें नया बनाने के द्वारा हुआ, जिसे उसने हमारे उद्धारकर्ता यीशु मसीह द्वारा हम पर अधिकाई से उंडेला, जिससे हम उसके अनुग्रह से धर्मी ठहरकर अनंत जीवन की आशा के अनुसार वारिस बने। நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும்படி என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். जरूर इस वचन से हम जो है ये स्पष्ट रूप से कह सकते हैं हमने उद्धार पाया है। உண்மையிலேயே இந்த வசனங்கள் மூலமாய் நாம் தெளிவாக சொல்ல முடியும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி हम बचाए गए हैं करके हम स्पष्ट रूप से कह सकते हैं। நாம் எல்லோரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் தப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்ல முடியும் தெளிவாக। क्योंकि परमेश्वर की दया और उसका प्रेम जब हम पर प्रकट हुआ, इसके चलते ये सारी बातें हुए करके हम सब स्पष्ट रूप से जानते हैं। ஏனென்றால் அவருடைய தயவும் அல்லது மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது நாம் இந்த காரியத்துக்குள் ஆனோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது। लेकिन मैं इस वचन को जब पढ़ रहा था 4था पद को, ஆனால் நான் இந்த 4வது வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது मैं उसी पर अटक गया, मैं आगे बढ़ नहीं पा रहा था। நான் அதிலேயே தங்கி தரித்து விட்டேன், முன்னேற முடியாதபடி தவித்துக் கொண்டிருந்தேன்। क्योंकि जब तक हम परमेश्वर के कृपा और उसका प्रेम जब मनुष्य पर प्रकट हुआ करके लिखा हुआ उसको हम नहीं समझेंगे, हम पर जब प्रकट हुआ करके हम नहीं समझेंगे, तब तक हम आगे बढ़ नहीं पाएंगे। ஏனென்றால் அவருடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமாயிற்றே என்று சொல்லி நாம் எதுவரைக்கும் புரியாமல் இருக்கிறோமோ அறியாமல் இருக்கிறோமோ அதற்கு பின்பு நாம் அதற்கு பின்னாலே முன்னேறி செல்லவே முடியாது। क्योंकि ये बहुत बड़ा एक प्रोसेस है कि हम उससे बचाए गए हैं करके। ஏனென்றால் நாம் அவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த process இருக்கிறதே ஒரு பெரிய process-ஆ இருக்கிறது। दुनिया की कोई भी ताकत जो है हम जिस हालत में थे उसको हमें बचाया नहीं जा सकता था। இந்த உலகில் உள்ள எந்த சக்தியும் கூட நம்ம எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த நிலைமையிலிருந்து நம்மை ரட்சிக்க கூடாமல் இருந்தது। हम जिस हालत में थे कोई भी ब्रह्मांड की शक्ति जो है हमें बचा नहीं सकती थी। இந்த உலகத்தினுடைய அகில பூமண்டலத்தினுடைய எந்த ஒரு சக்தியும் நாம் பாவ வாழ்க்கையில இருந்தோமே அதிலிருந்து நமக்கு மீட்பு கொடுக்க முடியாமல் இருந்தது। लेकिन बाइबल कहती है उद्धारकर्ता परमेश्वर की कृपा और उसका प्रेम हम पर प्रकट हुआ करके। ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமாயிற்று என்று சொல்லி हमें इस बात में गौर करना आवश्यकता है। நாம் இந்த காரியத்தை கொஞ்சம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு। उसका कृपा हमारे प्रति कितनी बड़ी है, कितना महान है करके हमें समझने की आवश्यकता है। அவருடைய தயவு மனிதர் மேலும் நம் மேலும் எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு। उसका प्रेम हमारे प्रति कितना गहरा है करके हमें आवश्यकता है सोचने की। அவருடைய அன்பு மனிதர் மேல் எவ்வளவு ஆழமுடையதா இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு। कई बार हम सोचते हैं कि हमारे कर्मों के द्वारा हम जो है हम धर्मी ठहरा जाते हैं करके, अनेक बार नाम நினைக்கிறோம் நம்முடைய கிரியைகள் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று, या हमारे कर्मों के द्वारा हमारे कामों के द्वारा जो है हम बचाए जा रहे हैं करके, அல்லது நம்முடைய கிரியைகள் நம்முடைய நற்கிரியைகள் இவைகள் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம்। लेकिन परमेश्वर ने अपने इकलौता पुत्र को भेजा यीशु मसीह को ताकि हम जो है उनके द्वारा प्रेम और उनके द्वारा कृपा को पाकर हम बचाए जा उद्धार पा सके। ஆனா பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், அவருடைய கிருபை மூலமாய் அவருடைய அன்பு மூலமாய் நாம் எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறோம் என்பது விளங்கிற்று। ये जरूर वाकई है कि हमारे पूर्वजों ने इसको अनुभव किया था। இது உண்மைதான், நமக்கு முன்னே இருந்த முன்னோர்கள் இவையெல்லாம் அனுபவித்தார்கள்। लेकिन आज भी बहुत सारे लोग, हम में से कई लोग, हो सकता है सब लोग जो है इस बात को अनुभव करते होंगे। ஆனால் அதே போல
நம்மிலே அநேகர் அல்லது எல்லாருமே இந்த காரியத்தை இப்படியாக நாம் கண்டிப்பாய் அவர்கள் உணர்ந்தது போல உணர்ந்து வந்திருக்கலாம். और हमारे आने वाली पीढ़ी भी जो उसको अनुभव करेगा करके हम विश्वास करते हैं. நாம் இந்த நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கோம். நமக்கு பின்னால ஒரு சந்ததி வருகிறதே, அந்த சந்ததியும் இதே முன்னோர்கள் கொண்ட அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் என்று சொல்லி हम बहुत सारी बातों को परमेश्वर के बारे में चर्चा जरूर करते हैं. உண்மையிலேயே अनेक காரியங்களை தேவனை குறித்து நாம் விவரிக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். लेकिन कभी भी हम ना भूलें कि परमेश्वर की कृपा और उसका प्रेम हम पर प्रकट हुआ है करके. ஆனால் ஒருபோதும் இதை மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய தயவும் அவருடைய அன்பும் நம்மேலே பிரசன்னமாயிற்று என்ற காரியத்தை, जिसके वजह से हम जब श्रापित थे, हम पापी थे, हम जो है कुचले गए थे, हम ऐसे हालत में थे कि कोई भी दुनिया की शक्ति बचा नहीं सकती थी, परमेश्वर की कृपा हमें बचाया. அவருடைய தயவும் அவருடைய அன்பும் தான் நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்திட்டு உலகத்தினுடைய பெரிய சக்தி பெரிய வல்லமைகள் நம்மை அந்த ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தவே இல்லை. और परमेश्वर की महान कृपा और दया और उसका प्रेम ही हमें बचा सका. தேவனுடைய பெரிய தயவும் அல்லது அவருடைய பெரிய அன்புமே நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்திட்டு हम प्रतिदिन जो भलाई कामों को करते हैं, किसी को मदद करते हैं, किसी को जो है किसी से हम प्रेम रखते हैं, ये सारी बातों से अगर ये जो है हम यहाँ पे घोषणा नहीं किया जाते हैं. நாம் ஒவ்வொரு நாளும் நற்கிரியை செய்கிறோம் அல்லது ஒவ்வொரு நாளும் நாம் அன்பு பாராட்டுகிறோம், நல்லவைகளெல்லாம் பேசுகிறோம். இந்த நற்கிரியைகளும் நல்ல காரியங்களும் நம்மை ரட்சிக்க கூடாமல் परमेश्वर की दया और उसका कृपा उसका प्रेम जो है उसी के कारण जो है हम धर्मी ठहराए जाते करके हम कभी भी ना भूलने पाए. இதை மறந்து போக கூடாது. தேவனுடைய தயவினாலும் அல்லது அவருடைய அன்பு இருக்கிறதே, அவைகளினாலே நாம் அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை மறந்தே போய்விடக் கூடாது. जब 5वां वचन में हम आगे पढ़ेंगे, ना सिर्फ हमें उद्धार किया, நாம் 5வது வசனத்திலே தொடர்ந்து முன்னேறி அதிலே பார்க்கும் பொழுது காரியத்தை பார்க்கிறோம். ना सिर्फ हमें उद्धार दिया, அவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, बल्कि हमें नए जन्म के स्नान और पवित्र आत्मा के हमें नए बनाने के द्वारा पवित्र आत्मा के द्वारा नया बनाया. हमें தமது இரக்கத்தின்படி மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலாம் நம்மை ரட்சித்தார். सिर्फ हमें उद्धार करके छोड़ा नहीं, बल्कि हमें एक तोहफा दिया है, एक नया विषय दिया है, एक जीने का अर्थ दिया है. நம்மை ரட்சிப்புக்குள்ளாகி நடத்து அல்லது ரட்சிப்பை கொடுத்து அப்படியே விட்டு விடாமல் ஒரு பெரிய கிஃப்டையோ அல்லது பெரிய காரியத்தையும் நம்மை வாழ்க்கைக்கு தேவையான நடத்தக்கூடிய அந்த பெரிய ரகசியத்தையும் நமக்கு தந்து விட்டார். परमेश्वर ना केवल हमें बचा के छोड़ दिया है दुनिया में जीने के लिए, தேவன் நம்மை ரட்சிப்பை மட்டும் கொடுத்து இந்த உலகத்திலே போய் வாழ் என்று சொல்லவே இல்லை, बल्कि साथ ही साथ जो है पवित्र आत्मा का एक तोहफा दिया है, एक गिफ्ट दिया है, ताकि हम लगातार जीवन के अंत तक जो है प्रभु में बना रह सके और दौड़ को पूरा कर सके. இந்த பரிசுத்த ஆவியாகிய வரமோ அல்லது இந்த பரிசுத்த ஆவியுடைய ஒரு கிஃப்டையோ நம்மத்திலே கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலே அவருக்காக வாழும்படியாக. और ये साधारण तोहफा नहीं है मेरे प्यारे भाइयों और बहनों. प्रिय सहोदर सहोदरिகளே, இது சாதாரணமான ஒரு பரிசு அல்ல. बहुत सारे लोग हैं दुनिया में, उनके अलावा जो है हमें चुना परमेश्वर, हम लोगों को ये सौभाग्य दिया है ताकि हम इस बात को जो है प्राप्त कर सके. இந்த உலகத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் கோடி கோடி ஜனங்கள் இருந்தாலும் நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். நாம் இந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியாது, நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ना केवल हमें पवित्र आत्मा दिया है, बल्कि लगातार जो है उस हम जो आशा रखते हैं अनंत काल के जीवन का, उस आशा को जो है पूरी करने के लिए भी हमें वारिस बनाया है. நமக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும்படி என்ற நம்பிக்கையும் நமக்கு தந்திருக்கிறார். ऐसी महान दया और कृपा जो है हम पर प्रकट हुआ है. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தயவு தேவனுடைய அவருடைய அன்பு நம்ம மேலே பிரசன்னமாயிற்று. हम पिछले वचन को भी पढ़ना चाहूंगे. हमारी हालत, हमारा दशा जो है कैसी थी करके मैं पढ़वाना चाहूंगा. இதுக்கு முன்னால எழுதப்பட்ட வசனங்களையும் நான் வாசிக்க போகிறேன். நம்முடைய பழைய நிலைமை, பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி அங்கே அறிகுறியிடப்பட்டிருக்கிறது. वही 3 अध्याय का 3 वचन से हम पढ़ेंगे. அதைத்தான் நாம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். क्योंकि हम पहले भी निर्बुद्धि और आज्ञा न मानने वाले और भ्रम में पड़े हुए और विभिन्न प्रकार की अभिलाषाओं और सुख विलास के दास्तव में थे और बैर भाव और डाह करने में जीवन व्यतीत करते थे और घृणित थे और एक दूसरे से बैर रखते थे. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பாய்க்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பாய்க்கிறவர்களும் ஆயிருந்தோம்.
इस वचन में साफ साफ कहता है कि हम किस दशा में थे करके। இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது நம்முடைய எந்த நிலைமையில நாம் இருந்தோம் என்று சொல்லி. कोई भी अपने ऊपर हम घमंड नहीं कर सकते हैं, யாரும் நம்மை குறித்து மேன்மை பாராட்டவே முடியாது. कोई भी जो है हम अपने आप को नीचा भी नहीं कर सकते हैं। அப்படியே யாரும் நம்மை நாமே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போக முடியாது. इसका मतलब ये है कि हम अपने बारे में निर्णय नहीं ले सकते हैं कि हम किस दशा में थे। அதாவது நான் இந்த நிலைமையில இருந்தேன் என்று சொல்லி நம்மை நாமே ஒரு தீர்மானத்துக்குள்ளே நாம் கொண்டு வர முடியாது. हम अपने जीवन को परिभाषा नहीं दे सकते हैं। நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முகவரையை அல்லது வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நம்மிலே நாமே சொல்லவே முடியாது. साफ साफ पवित्र शास्त्र कहते हैं हम किस दशा में थे करके। வேதம் தெளிவாய் சொல்றது நம்முடைய பழைய நிலைமை இப்படித்தான் இருந்தது என்று சொல்லி. और उस दशा में से परमेश्वर ने हमें बाहर निकाला। அந்த பழைய மோசமான நிலைமையிலிருந்து தான் தேவனாய கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்தார். इसका मतलब है हम कीचड़ में थे, हम दलदल में पड़े हुए थे। அதோட அர்த்தம் என்ன? நம்ம முளையான சேற்றுக்குள்ளே புதைந்து கிடந்தோம். कोई भी ग्रहण करने ना लायक जो है ऐसे दशा में पड़े हुए थे। யாரும் ஏற்றுக்கொள்ள கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படிப்பட்ட மோச நிலைமையில நாம் இருந்தோம். आज कई लोग जो है और सब लोग हो सकता है कि इस दशा में होंगे आज। ஒருவேளை இன்றைய நாட்களில் அநேகர் கோடிக்கணக்கான பேர் இந்த நிலைமையில இருக்கலாம். इस दुनिया में बहुत सारे लोग हैं, இந்த உலகத்தில் अनेகம் இப்படிப்பட்ட ஜனம் உண்டு. कई सारे लोग ऐसी सोच के जी रहे होंगे कि हमें कौन ग्रहण करेगा करके। இப்படித்தான் வாழுவார்கள், எங்களை ஏற்றுக்கொள்ளுவர்கள் யாரும் உண்டோ என்று சொல்லி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற ஜனம் உண்டு. या हम तुच्छ जाने जाते हैं करके कई लोग सोचते அல்லது होंगे। நிறைய பேர் யோசிக்கலாம், நாங்கள் அற்பமா எண்ணப்படுகிறோமே. लेकिन परमेश्वर के दया और कृपा और प्रेम कभी भी ना भूलें, वही चीज ने हमें बचाया है करके। ஆனால் தேவனுடைய கிருபை அல்லது தயவு அவருடைய அன்பு அவைகள்தான் என்னை ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம அந்த காரியத்தை ஒருபோதும் இங்கு இருக்கிற நம்முடைய ஜனமாகிய நம்ம ஜனம் மறந்து விடக்கூடாது. और ऐसी सौभाग्य को प्राप्त करते ही हम जो है इस इतवार को जुटते हैं, इस बात को समझते हुए कि हमारा परमेश्वर जो है कितना महान है करके। நாம் இந்த காரியத்தை உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களால் தான், அதாவது என்ன, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உணர்ந்துதான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடி வருகிறோம். हम अपने को शून्य बनाते हैं इसलिए ताकि हम समझ पाए हमारा पिछला जिंदगी कैसे था। நாம் நம்மை நாமே வெறுமையாக்குகிறோம். ஏன் நம்மை வெறுமையாக்குகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பழைய நிலைமை இப்படி இருந்ததே, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வந்து விடுகிறோம். कई कभी हम ऐसे मुकाम में पहुंच जाते हैं जहां पर जो है हम अपने को जो है सही तौर पे प्रकट नहीं कर पाते हैं दुनिया के सामने। நாம் अनेक நேரங்களில் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். இந்த உலகத்துக்கு நாம் யார் என்பதை கூட வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமை வருகிறது. कई बार जो है हम मीटिंग, उदाहरण के लिए मैं बता रहा हूँ, உதாரணமாக நான் சொல்லுகிறேன், अनेक முறை நடக்கிற காரியங்கள். यहाँ पे अनेक लोग जो है मीटिंग जो है अटेंड किए होंगे आप लोग। இங்கே अनेகர் கூட்டங்களுக்கு நீங்கள் போயிருக்கலாம், अनेक கூட்டங்கள் நீங்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். मैं ऐसी मीटिंग की बात कर रहा हूँ जहाँ पे जो है नाम दर्ज करके आपको जो है पहले से ही नाम दर्ज करके अंदर जाना पड़ता है। நான் இப்படிப்பட்ட மீட்டிங்ஸை குறித்து பேசுகிறேன். அது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். உங்களுக்கு உங்க பேரை முன்னமே ரெஜிஸ்டர் பண்ணி பதிவு செய்தாதான் அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மீட்டிங்ஸை குறித்து பேசுறேன். और ऐसे मीटिंग जो आपको उन्नति कराता है, आपको बढ़ाता है, आपको बढ़ोतरी के लिए काम करता है, वैसे मीटिंग के लिए हम बात करते हैं। நான் அப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் குறித்து பேசுகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ட்ரைனிங், நீங்கள் இன்னும் மேலே போகக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துகிற அப்படிப்பட்ட அந்த கூட்டங்களை குறித்து தான் உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். मान लीजिए ऐसे मीटिंग जो है आपके सामने आ रहा है और आपको भाग लेने के लिए मौका मिल रहा है। வைத்துக் கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க ஒரு முகாமோ அல்லது கூட்டமோ அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் வருகிறது, நீங்கள் இப்படி காரியத்தை செய்கிறீர்கள். और उसके लिए आप बहुत तड़प के साथ प्रार्थना करते हैं और जो है हमें इस बात से बहुत सारी बातें सीखना है करके इस प्रोग्राम से करके आप प्रार्थना करते हैं। நீங்கள் அந்த கூட்டத்துக்காக கலந்து கொள்ளும்படியாக முன்னமே ஜெபிக்கிறீர்கள். இரண்டால் அது ஒரு செமினாரோ அல்லது ஒரு முகாமோ, அதில் நான் ஜெபிக்கு உபவாசம் பண்ணி இந்த கூட்டத்துக்கு நான் போறேன், அட்டன் பண்ண போறேன், ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்து இருக்கிறீர்கள். और बहुत सारे लोग अप्लाई भी करते हैं रजिस्टर कराने के लिए अपने नाम को। அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக अनेகர் அப்ளை பண்ணுகிறார்கள், பதிவு செய்கிறார்கள் தங்களுடைய பெயர்களை. लेकिन मान लीजिए प्रभु की दया से आपका नाम उसमें आ गया, आप जब दर्ज किए हैं, आप जो दर्ज किए थे आपके नाम को, आपका नाम वहां पे सेलेक्ट हो गया है। अनेகர் அதிலே பதிவு செய்ய முயற்சி எடுத்தாலும் நிறைய பேர் செலக்ட் பண்ண முடியாமல் உங்களுடைய பெயர் அங்கே செலக்ட் ஆயிட்டது. நீங்கள் அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நீங்கள் அதிலே அழைக்கப்படுகிறீர்கள்.
हमें नहीं मालूम है कैसे सेलेक्ट हुए, लेकिन वहाँ के जो चलाने वाले, मीटिंग चलाने वाले आपको सेलेक्ट कर लिया, आपको चुन लिए हैं। நமக்கு தெரியாது எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்று சொல்லி, ஆனால் அந்த கூட்டத்தை நடத்துகிறார்களே அந்த குழுவினர் உங்களுடைய பெயரை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது எடுத்துக்கொண்டு விட்டார்கள் வரலாம் என்று சொல்லி। और जब आप अंदर जाते हैं मीटिंग के अंदर, आपको सिर्फ ऐसे ही बैठाया नहीं जाता है। நீங்கள் அந்த கூட்டங்களுக்கு அல்லது அப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் போகும்பொழுது உங்களை வெறுமனே உட்கார மட்டும் வைக்க மாட்டார்கள், बल्कि आपके हाथ में एक कलम और एक नोट पैड दिया जाता है ताकि जो भी बातें वहाँ कही जाए आप उसको नोट कर सके और उसका आप मिस ना करें। நீங்கள் அங்கு போகும்பொழுது போக முன்பதாகவே உங்களுக்கு ஒரு சின்ன நோட் புக்கோ அல்லது சின்ன ஒரு கொஞ்சம் பேப்பர்கள் அடங்கிய ஒரு சின்ன நோட்டோ பேனாவோ உங்களுக்கு கொடுப்பார்கள், ஏனென்றால் நீங்கள் அந்த பயிற்சியிலே அந்த காரியத்திலே எல்லாம் நோட் பண்ண வேண்டும்। जब आप इस कार्यक्रम में सेलेक्ट हुए थे, इसका मतलब है परमेश्वर अपने महान दया और कृपा से जो है हमें सेलेक्ट किया, हमें चूज किया है, हमें चुना है उद्धार के लिए, उद्धार करने के लिए हमें चुना है करके। அதாவது தேவன் நீங்கள் இதில் செலக்ட் ஆகியிருக்கிறீர்களே அதற்கு காரணம் என்ன? தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார், அதனால தான் உங்களுக்கு இன்னும் முன்னேறி செல்லும்படியாக ஒரு வாய்ப்பை தரும்படியாய் இந்த மீட்டிங்லையும் பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய பெயரும் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறது। बहुत सारे लोग हैं, अरब के तादाद पर जो है लोग पाए जाते हैं दुनिया में, இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்திலே காணப்பட்டாலும், लेकिन परमेश्वर हमें चुना है अपनी सेवकाई के लिए, हमें जो है उद्धार, हमें छुड़ाया है। ஆனால் தேவனோ நம்மை மீட்புக்குள்ளே நடத்தினார், நம்மை ரட்சித்தார்। और जो है अंदर आते ही जो हमें नोट पैड और पेन मिला था, ना केवल परमेश्वर हमें जो है उद्धार किया बल्कि पवित्र आत्मा का अभिषेक हमें दिया। நமக்கு அங்கே நோட் பேடும் பென்னும் கிடைத்ததே, தேவனாய கர்த்தர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, நமக்கு தேவன் கூட ஒன்றை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார்। हमें उद्धार देके छोड़ नहीं दिया बल्कि पवित्र आत्मा का अभिषेक हमें दिया ताकि लगातार जो है हम चलाए जा सके। நாம் ரட்சிக்கப்பட்டு தேவன் நம்மை அப்படியே கைவிடாமல் இன்னும் அவருடைய பலத்தினாலே செல்லும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார்। और जब मीटिंग खत्म हो जाता है, अंतिम में आपको ऐसे ही विदा नहीं किया जाता है। அப்படியே கூட்டங்கள் முடிந்த பின்பு உங்களை வெறுமையாய் அப்படியே அவர்கள் அனுப்பிவிட மாட்டார்கள் வீட்டுக்கு, लेकिन आपको जो है एक सर्टिफिकेट के द्वारा घोषित किया जाता है, உங்களுக்கு ஒரு சான்றிதழ் ஒன்று வழங்கப்படும், அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கும், आपको प्रमाणित किया जाता है कि आप जो है इसमें सफलता पूर्वक खत्म किए करके। அதில் எழுதப்பட்டிருக்கும் நீங்கள் இந்த கோர்ஸை வெற்றிகரமாய் முடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அதிலே பறிக்கப்பட்டிருக்கும்। और ये सर्टिफिकेट जो है पूरे दुनिया भर वैल्यू है, इसका महत्व है करके हम सब जानते हैं। நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், இந்த சர்டிபிகேட் இருக்கிறதே அதனுடைய மதிப்பு அல்லது அதனுடைய வேல்யூ முழு உலகமும் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அதனுடைய காரியங்கள் பொருந்தும்। ठीक उसी तरह प्रभु हमें ना सिर्फ हमें उद्धार दिया, मुक्ति दिलाया, बल्कि हमें पवित्र आत्मा का अभिषेक दिया ताकि हम लगातार अपने दौड़ को पूरा कर सकें और अंतिम में जो है हम जो आशा रखते हैं अनंत जीवन का, उसका वारिस भी बनाया। தேவனாய கர்த்தர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, நமக்கு தொடர்ந்து ஓடும்படியாய் வாழ்க்கை முழுவதும் ஓடும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார்। அதோடு கூட எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம், அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது, அதற்கு சுதந்திரவாளியாய் நம்மை மாற்றி போட்டு விட்டார்। ये सारी बातें जो है उसके महान दया और प्रेम के चलते हैं प्यारो, हम कभी ना भूलने पाए। இந்த எல்லா காரியங்களும் அவருடைய அன்பு, அவருடைய பெரிய தயவுனாலே உண்டாயிற்று। பிரியமானவர்களே, இதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம்। परमेश्वर का गुण कितना बड़ा है, कितना सोचने लायक है, समझ लीजिएगा। அங்க நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய குணம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு அது ஆழமானது, யோசிக்க கூடியது என்று சொல்லி। कई बार हम ऐसे निराशापन में चले जाते हैं, ऐसे स्थिति में चले जाते हैं, हम लोग को ऐसे लगता है कि हम छोड़ दिए गए हैं। நம்முடைய சூழ்நிலையிலே அநேக முறை பார்க்கும் பொழுது, நம்முடைய தவிப்பை அநேக முறை பார்க்கும் பொழுது, நான் கைவிடப்பட்டு விட்டேனே என்று சொல்லி யோசிக்க கூடலாம்। हम इस वचन के द्वारा परमेश्वर हमें ये याद दिलाना चाहता है और परमेश्वर का गुण को प्रकट करना चाहता है इन बातों के द्वारा। இந்த வசனங்கள் தியானித்தோமே, இதன் மூலமாய் தேவன் தம்முடைய குணங்களை தன்னை குறித்து வெளிப்படுத்த இப்படி விரும்புகிறார்। और वो कहता है मेरा दया, मेरा प्रेम जो है आपको बचाया है, हम सबों को बचाया है करके। அவர் சொல்லுகிறார், என்னுடைய தயவு, என்னுடைய அன்பு உங்களை ரட்சித்தது என்று சொல்லுகிறார்। और 7वां वचन में ये लिखा है, जिससे हम उसके अनुग्रह से धर्मी ठहर कर अनंत जीवन की आशा के अनुसार वारिस बने। 7வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதன் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனம் இப்படியாக அதிலே போடப்பட்டிருக்கிறது। தமிழிலே 6வது வசனத்திலே, और परमेश्वर जो है हम सबों को आज देख के कहता है मेरा अनुग्रह तुम्हारे लिए काफी है। இன்றைக்கு எல்லாரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம், என்னுடைய கிருபை
உனக்கு போதும். परमेश्वर की कितना बड़ा दया, कितना बड़ा महान प्रेम जो है हम पर प्रकट हुआ कि हम बचाए गए. தேவனுடைய எவ்வளவு பெரிய தயவு, எவ்வளவு பெரிய இரக்கம் அல்லது அன்பு நம்மேலே பொழிந்தெறியப்பட்டிருக்கிறது நாம் ரட்சிக்கப்படத்தக்கதாக. मैं आपसे अनुरोध करूंगा इस बात को समझकर हम परमेश्वर की निकटता में आएंगे. நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வேன் இந்த காரியங்கள் எல்லாம் உணர்ந்து புரிந்து தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று. एक ऐसी बड़ी सौभाग्य जो बहुत सारे को नहीं मिला लेकिन हम लोगों को मिला है. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் अनेகருக்கு கிடைக்காமல் போயிற்று, ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது. ऐसी महान दया और प्रेम और कृपा को सोचते हुए हम परमेश्वर के निकटता में आने की आवश्यकता है. இப்படிப்பட்ட பெரிய தயவு அவருடைய அன்பை நினைத்தவர்களாய் தேவ சமூகத்தில் நாம் வர வேண்டுமே. आइए हम अपनी आंखों को बंद करेंगे. நம்முடைய கண்களை நாம் மூடுவோம்.